ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் கேஒய்சி அப்டேட் ஸ்கேம். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் இல்லை வந்து டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களோட கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அப்படி கேஒய்சி அப்டேட் பண்ணால் உங்களோட அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும் அப்படின்னா நிறைய மெசேஜ்லாம் வந்து உங்கள் பேங்க் சைட்லேருந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த டைமிங்கை யூஸ் பண்ணி இப்போ ஒரு ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருக்கு. ரீசெண்ட் ரொம்ப நாளாகவே நடக்குது. இப்போ ரொம்பவே வந்து அதிகமாகிடுச்சு. என்னன்னா இதுக்கு ஒரு டெட்லைன்லாம் முடிஞ்சதுனால இப்போ வந்து இந்த ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு நண்பருக்கு கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரு மெசேஜில் ஒரு லிங்க் வந்து வந்திருக்கு. அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணியிருக்காரு. ஸோ கேஒய்சி அப்டேட் பண்ணலைன்னா வந்து அமௌண்ட் வந்து டெபிட் அக்கௌண்ட் வந்து பணத்தை வந்து வித்ட்ரால் பண்ண முடியாது, உங்களோட அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு பயந்துட்டு உடனே வந்து அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணியிருக்காரு. ஸோ லிங்கை கிளிக் பண்ணியும் வந்து அவரால் அந்த கேஒய்சி வந்து அப்டேட் வந்து பண்ண முடியல. அந்த பண்ண முடியாத உள்ளே போயிட்டு கட் பண்ண அடுத்த ஒரு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள அவருக்கு ஒரு கால் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணுறது வந்து ட்ரை பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு XYZங்கிற ஒரு பேங்க், அந்த பேங்க் அவர் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரோ சேம் அந்த பேங்க் பேரை சொல்லியே வந்து கேஒய்சி அப்டேஷனுக்காக ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்களே வந்து அப்டேட் பண்ண முடியாது, அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே வந்து கொடுங்க, வித் ஓடிபியும் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் வந்து எல்லாத்தையும் வந்து ஸோ சேம் நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்க்லேருந்தே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கப்புறம் ஓகே உங்களோட கேஒய்சி வந்து அப்டேட் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிட்டாரு. காலை கட் பண்ண வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள அவரோட அக்கௌண்ட் வந்து ஒரு 50,000 ருபீஸ் வந்து டெபிட் ஆயிருக்கு. ரொம்பவே ஷாக் ஆகி பிரான்ச்சுக்கு போயிருக்காரு, அவரோட ஹோம் பிரான்ச்சுக்கு. நாங்கள் எந்த விதமான அப்டேஷனுக்கும் இந்த மாதிரி வந்து லிங்க்லாம் வந்து ஷேர் பண்ணுறது இல்லை அப்படின்னு வந்து பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எதுக்காகனா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த ஒரு பதிவு சொல்கிறேன். இந்த மாதிரி கேஒய்சி அப்டேஷன் சொல்லிட்டு வர்ற ஃபேக்கான லிங்க்கை எதையும் வந்து டச் பண்ணாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட பேங்க் போயிட்டு கிளியர் பண்ணிங்க, கேஒய்சி அப்டேஷன் இந்த மாதிரி மெசேஜ் மெயில் ஏதாவது வருமா வராதா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா சைபர் கிரைம் போர்ட்டலுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இல்லை வந்து 100க்கு கால் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்புறம் நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டலுக்கு ஆன்லைனில் உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பணம் நடந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் நடந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து இந்த ஒரு விஷயத்த தவறாமல் வந்து சீக்கிரமாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபிஷிங் அட்டாக் வந்து இப்போ வந்து தொடர்ந்து வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அதனால் இதில் சிக்காத இருக்கணும்னா ரொம்பவே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அன்வான்ட் மெசேஜ் மெயில்ஸு இதெல்லாம் தவிர்த்துடணும். தேவையில்லாத அனோன் நம்பர்ஸ் வரதெல்லாம் வந்து பிளாக் பண்ணியும் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இனி வரும் தொடர்ந்து ஒரு 40 நாட்கள் நமக்கு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் எல்லாம் எந்த மாதிரிலாம் நடக்குது, இதிலிருந்து எப்படி வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட வீடியோஸில் வந்து 1 by 1 வந்து வரப்போகுது. தொடர்ந்து இந்த ஒரு 40 நாள் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சந்தேகங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி அனுபவங்கள் இருந்தாலும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணலாம். இல்லை வீடியோஸ் இல்லை ஆடியோஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அதை ஷேர் பண்ணால் அடுத்தவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் இன்னும் ஒரு தெளிவான சூப்பரான பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் தமிழன் கார்த்திக். நன்றி, டேக் கேர்.